லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் ஓவராலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், நிறைய நியூ பிகினிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மந்த்தாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானமாக, அந்த இடத்துல ராகு அப்படிங்கிற பிளானட்டும் அதோட சேர்ந்து ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் பிளானட்டும் இருக்கும். இந்த மாடர்ன் பிளானட் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போது, முயற்சி ஸ்தானத்தில் நிறைய விஷயங்களில் முயற்சி இது நாள் வரைக்கும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்த சில விஷயங்களில் கூட ஏன் நம்ம பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணங்கள் உங்களை அடுத்த கட்ட உயர்வை நோக்கி கொண்டு போக போகுது. அடுத்து வாங்க, தலைவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சர்டன் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, சில நேரங்களில் அர்த்தாட்டம சனியா அவர் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் லைஃப்ல நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாருங்க. இதுதான் உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறத அந்த டீச்சிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. இப்போ குரு ஒரு விதமாக டீச் பண்ணுவார். அவர் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வாத்தியார்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் வாத்தியார் மாதிரி, இப்படி தான் நடந்துக்கணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக பிஹேவ் பண்ணாலும் கூட இது பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. லைஃப்பில் இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன். தனுசு ராசியாக இருந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முன்னாடிலாம் 7 சனி இருந்தது சார், அடுத்து அதுலேருந்தே ஒரு அப்கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த 14 to 29 இந்த கேட்டகரி எடுத்துப்போமே, மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் நெப்டியூன் பிளஸ் கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் பிளானட்ஸும் 5ல் இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நான் ஒரு உத்வேகமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பொதுவாக அந்த செல்ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணுறது, ரீல்ஸ் பார்த்து நேரத்தை போக்குறது, யூடியூப்ஸில் ஷார்ட்ஸ் பார்த்து நேரத்தை போக்குறது, வீடியோஸில் ஏதாவது புதுசாக வந்திருக்கா வெப் சீரிஸ் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்கு ஒரு இயல்பு இருக்கும். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் உட்காந்து மொத்தமாக ஒரு 30 எபிசோடு இருக்குன்னா 30 எபிசோடையும் பார்க்குறது, இந்த பிஞ்ச் வாட்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஐயோ நமக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் வருது, நைட்டு ஸ்லீப்லெஸ்னஸ்னால நிறைய எனர்ஜி லேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. லைஃப்பில் டைம் ரொம்ப வேல்யூபிள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. 18 to 21 வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா சொல்லக்கூடிய சில விஷயங்களை இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலை, பட் அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது நீங்கள் படிக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை எடுப்பா, இது நல்லா இருக்கும், இதில் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது என்ன அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க. ஃப்ரெண்ட் அதை எடுக்கிறான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கான், நான் இதுக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த காலேஜ் கொஞ்சம் ஜாலியாக விடுவாங்களா, அந்த மாதிரி நினச்சிட்டு யோசிக்காதீங்க. கோர்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த கோர்ஸில் பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம்.
அந்த இடத்துல இப்போ யார் வர போறா அப்படின்னா சூரியன் இருக்கிறாரு. அதோட சேர்ந்து கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மிட் ஆஃப் த மந்த்ல டிராவல் பண்ண போகுது. இந்த 2 விஷயத்துல எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க. பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைக் வந்து இந்த ஆயில் பாத் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றீங்க. தீபாவளிக்கு மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வீக்லி வந்து 1 டே ஒதுக்கிட்டு அதை வந்து ஆயில் பாத்துக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். பொதுவாகவே இந்த பாடி ஹீட்னால தான் உங்களுக்கு நிறைய என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல தான் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும்னா கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸ் வந்து ஆயில் பாத்திங் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஆயில் புல்லிங்கும் பண்ணலாம். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இளநீர் குடிக்கிறத வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே 7ஆம் இடம் வந்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். எமோஷனலாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போது. புதன் சுக்கிரன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே நல்ல பாண்டிங் கொடுக்க போகிறாங்க. லவ்வர்ஸ்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்க போது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஜாக் பாட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பேரண்ட்ஸுடைய அனுமதியோட உங்களுடைய லவ் மேரேஜை அரேஞ்ச் மேரேஜை கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கவலைப்படாதீங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இந்த ஒரு இடத்துல மட்டும் பெண்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய லவ் இதுதான் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் மூவ் ஆகிடலாம். நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தப்பான பார்ட்னரை சூஸ் பண்ணுறது, இன்னொரு பக்கம் நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணாமல் விடுறது. இந்த 2லையுமே நீங்கள் மாட்டுவீங்க. அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்குது. அடுத்து வந்து 8th பிளேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் குருவுடைய சாதகமான விஷயங்கள் இருக்குது. குருவுடைய உங்கள் ராசி அதிபதி தான். அவர் வந்து 8ல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதை வந்து தப்பாலாம் எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் போகாது. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேது நிறைய விஷயங்களை லேர்னிங்ஸ் கொடுக்குறாரு. அதை அப்படியே வாங்கி பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறது இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைஃப்பை அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தனுசு ராசிக்கு அதுவும் குறிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஜூன் மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான். ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.